கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms 122 verse 7. Peace be within your walls, prosperity within your palaces. சங்கீதம் 122 அதிகாரம் 7 வசனம். உன் அலங்கத்துக்குள்ளேயே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இன்று உங்கள் வீடுகளில் சமாதானம் காணப்படுகிறதா? It is a reminder that God desires peace and prosperity, not chaos or confusion in our life. தேவன் சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார். எனவே தன்னை நம்பியிருக்கிற ஜனங்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவரை முற்றிலுமாக நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. In Isaiah 26 verse 3 we see, you will keep in perfect peace those whose minds are steadfast because they trust in you. இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமாதானத்துக்காக, அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேலையிலே கூடப்பா நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று சொன்ன தேவ வசனம் இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலப்பா இதை சொந்தமாக்கி அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இந்த நாளிலிருந்து காண கிருபை செய்ய போறதுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, உலகம் கொடுக்கவும் எடுக்க முடியாத தேவ சமாதான சந்தோஷம் அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவாக காணப்படட்டும் அப்பா. எல்லா சுகவினங்கள் மாறிப்பா பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நாட்களை தாங்கப்பா. கிருபைகள் முடிமறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.